வெட்டி போடுறமா இது பண்ணிட்டாங்க. என் மயனோட கடைசியா இருக்கணும். இவங்கள என்கவுண்டர்ல போடுறேன். இப்படி இருக்கேன் வைக்கிறேன் கேத்தா தெரியுறான்னு சொல்லி என் மயனை வெட்டினது. என் மயனை என்ன புல்லட்ல வரேன் போறேன் வெட்டான் அப்படின்னு சொல்லி வெட்டிருக்காங்க 3 பேர். தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்துட்டு நீ எல்லாம் எப்படிடா எங்க முன்னாடி புல்லட் ஓட்டலாம்? சாதி வெறியால் அரங்கேறிய ஒரு வெறி செயல். கல்லூரி மாணவனுக்கு பரிதாபமாக பறிபோன 2 கை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் மேலப்பிடவூர் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஐயாசாமி என்ற இளைஞர் அதே பகுதி இளைஞர்களால் சாதிய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். அவரது வீடுகளையும் அவரது புல்லட் பைக்கையும் அடித்து நொறுக்கி சூறையாடியுள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் மயன் செகண்ட் இயர், எங்கள் அண்ணன் மயன். எங்கள் அண்ணன் இறந்த பிறகு நான் கல்யாணம் பண்ணி சின்ன சின்ன பயில இருக்கும். நான் கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணியை என் ஒய்ஃபோடைய அக்காதே வெட்டி போடுறமா இது பண்ணிட்டாங்க. புல்லட்ல ஓடுறதுனால வரதுனால சாதி வேறு தாக்குதல். ஏற்கனவே சந்தனகருப்பு எஸ்ஐன்றவர்கிட்ட போய் எங்கள் அண்ணனை உடைச்சான்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் அவரை கூட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்தேன். ரிப்போர்ட் கொடுத்து அவங்கள்ட்டே வந்து அவர் சொல்லிட்டாரு உடனே தடவை ரிப்போர்ட் கொடுத்துருக்கான்னு. அதுக்கு பின்னாடி என்னை வழிமறிச்சு அடிக்க வந்தாங்க. அது வந்து கிராமத்தில் வச்சு நான் யார்ட்டும் பேசலை, சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இந்த 1 வருஷம் முடிஞ்சு என் மயன் செகண்ட் இயர் காலேஜ் ஆர்டிஎம் காலேஜில் படிக்கிறேன். அவனுக்கு செகண்ட் ஷிஃப்ட் 2 மணிக்கு போயிட்டு 4 மணி 6 மணிக்கு வருவேன். வரையில கடைக்கு போயிருக்கேன். கடை இந்த இருக்கு. அந்த கடைக்கிட்ட போகையில் என் மயன் என்ன புல்லட்ல வரேன் போறேன் வெட்டான் அப்படின்னு சொல்லி வெட்டியிருக்காங்க 3 பேர். வெட்டவன் அவன் கார்த்தி, அவன் பேர் அசித்துக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு சின்ன பையன் பேர்லாம் தெரியாது. இன்னொருத்தன் அவன் பேரும் தெரியாது. இவங்க இதை வந்து என் மயனை 3 பேரையும் வழிமறிச்சு ஓடி அந்த இங்கே இது பண்ணையில் நான் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு போன் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டேன். நான் அந்த வீட்டில் இருக்கேன், சின்ன பெரிய வீட்டுக்காரமனோட அந்த வீட்டில் இருக்கேன். இங்கே வந்து நான் கூட்டு போகையில் என் மயன் ரத்தத்தை பார்த்துருக்கீங்க. பார்த்து நான் கூட்டி போயிட்டு ஸ்டேஷனில் இருக்கேன். ஸ்டேஷனில் நான் இருக்கல எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டெல்லாம் அந்த அடிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு. நாங்கள் வாழவே முடியாது. இவங்க கஞ்சா பாட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இதே வாழக்கூடாது, இப்படி வீடு கட்டக்கூடாது இப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிருக்காங்க. என் மயனோட கடைசியா இருக்கணும். இவங்கள என்கவுண்டர்ல போடுறேன். இவன் ஏற்கனவே கொலை பண்ண கொம்பு கறந்தில்ல 6 மாசத்துக்கு முன்னுக்க அந்த வினோத்துன்றவன். வினோத்தான் காட்சியாந்தில்ல அவன் ஏற்கனவே கொண்ட என் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கேன். அவன் இவனு இந்த என் வீட்டுக்கு இந்த புது வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். இவன் மாதிரி இவன் ஏற்கனவே இந்த இதுல வேளாங்குளத்துல கொலை பண்ணவன்.